அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அவசியமாக எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய, பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வீட்டில் தங்க நகை அப்படிங்கிறது ஒன்று சேரவே சேராது. ஏதாவது கஷ்டப்பட்டு நம்ம நகை வாங்கியிருந்தோம் அப்படின்னாலுமே அது ஒரு சூழ்நிலை காரணமாக அடகு கடைக்கு போயிடும். திரும்ப அதை மீட்டுட்டு வரலான்னா மீட்பதற்கான சூழல் அமையாது. அதையும் தாண்டி மீட்டுட்டு வந்தாலும் திரும்ப அது அடகு கடைக்கு போகிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பணம் சேரவே மாட்டேங்குது, கையில் தங்கவே மாட்டேங்குது, வீண் வரைய செலவுகள் ஏற்படுது. 100 ரூபாய் கொண்டு பர்ஸில் வச்சா பின்னாடியே 500 ரூபாய்க்கு உண்டான செலவு துரத்திட்டு வருது. அடிக்கடி மருத்துவ செலவுகள் வருது. இதெல்லாம் எங்களை விட்டு நீங்கணும், எங்களுக்கு நல்ல தங்கம் சேரணும், பணம் சேரணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்பாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோவானது அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமைங்க. நாளைக்கு நமக்கு ஒரு விசேஷமான நேரம் அமைஞ்சிருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுஷ்கர யோகம். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள், திதி, நட்சத்திரம் இது மூணும் சேரக்கூடிய நாளில் வர்றது தான் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அற்புதமான ஒரு நேரம் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது தொடர்ந்து 3 முறை செய்கிற மாதிரி வரும். அதாவது இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் நகை வாங்குறீங்க அப்படிங்கும்போது தொடர்ந்து 3 முறை நீங்கள் நகை வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். இந்த டைமில் நீங்கள் சின்னதாக ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு திரும்ப 3 முறை நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி டெபாசிட்லாம் பண்ண முடியாது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, பேங்க்கெல்லாம் லீவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக ஒரு பர்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பர்ஸையே நல்லா தூய்மைப்படுத்திக்கோங்க. அதில் 2 பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தெய்வீக வாசம் கமலும்படி செஞ்சுட்டு அதில் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ இந்த நேரத்தில் சேவிங்ஸுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைங்க. குழந்தைங்கக்கிட்டையும் உண்டியல் வச்சுருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு 1 ரூபாவோ 2 ரூபாவோ கொடுத்து அந்த உண்டியலில் போட சொல்லுங்கள். இப்படி நம்ம போடக்கூடிய இந்த யோகமானது நமக்கு திரும்ப பணம் சேர்வதற்குண்டான யோகத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது, இந்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீணாக சண்டை சச்சரவுகள் பண்ணக்கூடாது. ஒரு சாதாரண விஷயத்துக்கு சண்டை போட்டாலும் அது பெரிய வம்பில் இழுத்து விட்டுரும். அடுத்ததாக, இந்த நாளில் தேவை ஏற்பட்டால் மட்டும் நீங்கள் ஏதாவது மெடிசன் வாங்குங்க. இல்லை திங்கக்கிழமை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் திங்கக்கிழமையே வாங்குங்க, நாளைக்கு வாங்காதீங்க. அதாவது தேவை இல்லாமல் நாளைக்கு மருந்துகள் வாங்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது பெரிய காரியம், அதாவது கண்டலன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நெருங்கிய உறவினர்கள்னால் நம்ம போய் தான் ஆகணும். இருந்தாலும் நமக்கு நாளன்னைக்கு கூட போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் போய் விசாரிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா தொடர்ந்து அப்புறம் 3 முறை அது போன்ற விஷயங்களையே அட்டன் பண்ணுற மாதிரி நமக்கு அமைஞ்சிரும். அடுத்தது, எக்காரணத்து கொண்டும் நாளை நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் கடன்னு சொல்லி ஒன்று வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் மற்றவங்கக்கிட்டையும் வாங்க வேண்டாம். இப்போ கடையில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அங்கே போயிட்டு நாங்கள் மளிகை பொருட்கள் வாங்கிட்டு அவங்களுக்கு 1ஆம் தேதியான பணம் கொடுப்போம், இல்லைன்னா அப்புறமா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்தாலும் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மட்டும் நீங்கள் கடன் வாங்கிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது, நம்ம முடிஞ்சால் இந்த மாதிரி தங்கம் வாங்குவதற்கு, புதுசாக ட்ரெஸ் வாங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இப்போ கல்யாணமெல்லாம் வருது, அதுக்கு நகை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. திருமண புடவைகள் வாங்கிறது, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது, அதெல்லாமே நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி வாங்கும்போது நல்ல ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். திரும்ப நம்மளுக்கு அது வாங்குவதற்கான யோகமும் உண்டாகும்னு சொல்லலாம். சரி, எங்களால் நகையெல்லாம் வாங்க முடியாது, ட்ரெஸ்ஸும் வாங்க முடியாது, ஆனால் எங்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த நேரத்தில் மங்கள பொருட்களான கல்லுப்பு வாங்குங்க, மஞ்சள் தூள் வாங்குங்க,
பச்சரிசி வாங்குங்க, வெல்லம் வாங்குங்க. இது போன்ற பொருட்களை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வந்து வாங்குங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வீட்டில் வந்துட்டு நல்ல ஐஸ்வர்யம் பெருகும். உணவுப் பொருளுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போது இந்த திரிபுஷ்கர யோகம் எந்த டைமில் வருது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒரு மாதத்தில் வந்தாலும் வரும், இல்லைன்னா மாதத்துக்கு 2 முறை கூட வரும். ஒரு சில சமயங்களில் அந்த மாதத்தில் 1 கூட வராது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த முறை நமக்கு 2 வருதுங்க. இப்போ முதல்ல வர இந்த நாளை நேரத்தையும் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவில் அதுக்கு நியர்பையாக வரும் இல்லையா, அந்த சமயத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. சரி, இப்போ இந்த டைமை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மாலை 5:53 இருந்து இரவு 7:25 வரைக்கும், அதாவது 5:53 இருந்து 7:25 வரைக்கும் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தங்கம் போன்ற பொருட்கள் வந்து வாங்குங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது மங்கள பொருட்களாவது வந்துட்டு நீங்கள் வாங்குங்க. எக்காரணத்து கொண்டும் கடன் மட்டும் நீங்கள் வாங்கிடாதீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இப்படி கடைக்கு போய் தங்கம் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாக கூட இப்போ கோல்டெல்லாம் வந்துட்டு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது டெபாசிட் பண்ணுறதும் அப்படி தான். இப்போ ஆன்லைனில் ஏதாவது ஒன்று நீங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டைமை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இந்த நேரத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போதெல்லாம் சகோதரிகள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த டைமுக்குள்ளே நாங்கள் கடையில் போய் நகை வாங்கிடணுமா இல்லை வீட்டை விட்டு கிளம்பணுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்க. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வாங்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு. இப்போ நான் முன்னாடியே டைம் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ 5 மணி அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 3 மணி 4 மணிக்கே கூட நீங்கள் கடைக்கு வந்துட்டு வெளியில் கிளம்பிடலாம். அது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தானே தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபராக வந்துட்டு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த கடைக்கு போயிட்டு வாங்குறது அப்படிங்கிறது சிறப்பு. முடிஞ்சால் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பில் பண்ணுறதும் நல்லது தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். ஒரு பெரிய கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அப்படி சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்துக்குள்ளே வாங்க முடியல அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக வீட்டை விட்டு கிளம்புறீங்க பாருங்கள், இதுவும் வந்து நல்லது தான். இப்போது நீங்கள் ஒரு 7 மணிக்கு இந்த டைமிங் முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்க அப்படின்னாலும் அதுவும் நல்லது தான். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் குறிப்பிட்ட முக்கியமான பொருள் வாங்கிறதுக்காக தான் வெளியில் போகிறீங்க. அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் அந்த பொருள் வாங்கிறதுக்காக வெளியில் போவீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். சரி, இது குறித்து உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தங்கம் அல்லது ட்ரெஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா வாங்குங்க. பாத்திர பண்டங்கள் வாங்குங்க, மளிகை சாமான்கள் வந்து வாங்குங்க. அடுத்ததாக இல்லைன்னா வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு உண்டியலோ இல்லை பர்ஸோ வச்சு அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு பணம் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபாவது அதில் வந்துட்டு போட்டு வைங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே போல் தவிர்க்க வேண்டிய விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.